ஹாய் ஹலோ வெல்கம் டு கௌசிகாயு ரெமடிஸ் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 3 எடுத்திருக்கேன், தக்காளி 2, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, சோம்பு கொஞ்சமாக, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன். சிக்கனை ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தயிர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், ஆயில். தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம் என்னென்னு. இப்போ சமைக்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் அதில் சேர்த்துடலாம். இப்போது மசாலாக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம லைட்டாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு மேலே வந்திருக்கு எண்ணெயெல்லாம். இன்னும் லைட்டாக தண்ணியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது லைட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கௌசிக் ஆயு ரெமடிஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.